பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யர்சலாய். தேவனுக்கே மகிமை. மாரநாதா. கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான யவ்வன ஜனங்களே, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த மனமகிழ்ச்சியான வாரத்தின் முதலாம் நாளாகிய ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாளிலே சத்திய வசனை கேட்பதற்கு ஆயத்தமாய் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் திரியேக தேவனுடைய நாமத்தினாலே தேவாதி தேவனுக்கு மகிமையும் தேவ ஜனங்களாகி உங்களுக்கு வாழ்த்தும் தெரிவிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பண்டிகை நாட்களை நிறைவேற்றி வருஷத்தின் பிரதிஷ்டை நாளை சந்திக்கப் போகிற நாம் மீதியான நாட்களை மிகுந்த பயத்தோடு பக்தியோடு தேவனுக்குன்பாக பண்டிகை ஆசிரிக்க வேண்டும். நன்றாய் கவனிங்க. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யங்கள் பரலோகத்தின் பிதாவே, அன்பு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலே தன் ஜனங்களுக்கு வேண்டிய வார்த்தையை உடைய சித்தப்படி என் தேவனாகிய கர்த்தர் பேசும்படியாக வேண்டுகிறோம். எங்கள் தேவனே, அந்த வார்த்தைகள் இருதயத்தை ஊன்ற கட்டப்படும்படி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போன்ற ஒரு திருப்தி அடையும்படி, சத்தியத்தின்படி நடப்பதற்கு ஒப்பு கொடுக்கும்படி எங்கள் இருதயத்தை விருத்தேசம் செய்யும்படி வேண்டுகிறோம். கர்த்தர் பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கொத்துமல்லி மன்னா என்கின்ற குறுஞ்செய்தியாகவும் மருந்தோற்றி பூங்கொத்து என்கிற ஊழியத்தின் பெரும் செய்தியாகவும் இரண்டரை கலந்து நீங்கள் பார்க்கும்படி வேண்டுகிறோம். அதிகாலையிலே பார்க்கிறவர்களுக்கு கொத்துமல்லி மன்னாவாக, எப்போதும் பார்க்கிறவர்களுக்கு மருந்து பூங்கொத்தாக இரண்டும் ஒன்றுபட கலந்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை. இந்த நாளில் கொடுக்கப்படுகிற பிரசங்கத்துக்கு தலையங்கம் சுத்திகரிப்பு நமக்கு எச்சரிப்பு. பிரைஸ் தி லார்ட். சுத்திகரிப்பு அது நமக்கு எச்சரிப்பு. இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை, இந்த வாக்கியத்தை பிரதானமாய் வைத்து கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் அப்போஸ்தலனாகிய யூதா எழுதிய பொதுவான நிருபம். வேத புத்தகத்திலே வெளிப்பத்து விசேஷம் என்று சொல்லுகிற கடைசி புத்தகத்துக்கு முன்பாக வருகிற யூதா எழுதின பொதுவான நிருபம் ஒரே அதிகாரத்தை உடையது. இந்த அதிகாரத்திலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் 23ஆம் வசனம். மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கர்த்தர் ஒரு சுத்திகரிப்பு செய்தியாக இந்த 12ஆம் மாதம் 31 நாள் வரை என்னென்ன காரியத்திலே சுத்திகரிக்கப்பட வேண்டும், என்னென்ன பகுதியிலே தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை காண்பிக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இந்த 6 நாட்களும் முழுக்க சுத்திகரிப்பு செய்தியே கர்த்தர் நமக்கு தருவாராக. உங்கள் குடும்பங்கள் சுத்திகரிக்கப்படுவதாக. உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு சுத்திகரிக்கப்படுவீர்களாக. உங்களுடைய பிள்ளைகள் சுத்திகரிக்கப்படுவார்களாக. அந்த சுத்திகரிப்பின் அவசியத்தை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ளப் போகிறோம். இங்கே யூதா சொல்கிறார், மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். யாருக்கு எழுதுகிறார் தெரியுமா? இந்த நிருபம் யாருக்கு எழுதுகிறார், எப்படிப்பட்டவர் எழுதுகிறார் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். யூதாவின் புத்தகத்திலே முதல் வசனம். இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரனும். நன்றாய் கவனிக்க வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே. இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும். நன்றாய் கவனியுங்கள்.
பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய இரண்டாவது குறிப்பு இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவருமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது மூன்றாவது அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. பிரைஸ் தி லார்ட். நன்றாக நீங்கள் சிந்திங்கள். முதலாவது பகுதி பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், காக்கப்பட்டவர்கள். இரண்டாவது காக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், காக்கப்பட்டவர்கள், காக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். மூன்று விதமான தரப்பினருக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஆம், அழைக்கப்பட்டவர்களோடு நிறுத்துகிறார். அதைவிட மேன்மையான பகுதி ஒன்று உண்டு. அது என்ன தெரியுமா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் உள்ளவர்கள், மேன்மையான நிலைமையில் இருக்கிறவர்கள், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, மாம்சத்தால் கரைபட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மனம் திரும்பி இருக்கிறேன், முழுமையாக ரட்சிக்கப்பட்டேன், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தேன், பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், அந்நிய பாஷையோடு வரங்களோடு வல்லமையோடு ஊழியம் செய்கிறேன். நான் மாம்சத்தால் கரைபட முடியும். வாய்ப்பு இருக்கிறது. வேதம் அதைத்தான் சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றாய் கவனித்து கேளுங்கள். என்னையா சொல்கிறீர்கள்? பக்தி விதித்துள்ள ஒரு குடும்பம், ஆவிக்குரிய குடும்பம், தேவனையை ஆராதிக்கிற குடும்பம், தேவ சமூகத்தில் இரவும் பகலும் ஊழி செய்கிற குடும்பம் மாம்சத்தால் கரைபட முடியுமா? மாம்சம் என்பது உலகத்தினுடைய திரித்துவத்தில் ஒரு பகுதி. உலகத்துக்கு ஒரு திரித்துவம் உண்டு, தேவனுக்கு ஒரு திரித்துவம். பிதா குமாரன் பரிசுத்தாவி. உலகத்துக்கு ஒரு திரித்துவம். உலகம், மாமிசம், பிசாசு. பிரைஸ் தி லார்ட். உலகம், மாமிசம், பிசாசு. பிரைஸ் தி லார்ட். இந்த மூன்றை குறித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். உலகம், மாமிசம், பிசாசு. பிதா குமாரன் பரிசுத்தாவி தேவனை குறிக்கிறது. பிசாசின் திருத்துவம் மிருகம், அந்தி கிறிஸ்து, கள்ளத்தீர்க்கதரிசி. இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் பார்த்த இந்த பகுதியிலே மாம்சத்தால் கரைபட்ட இந்த யூதா நிருபத்திலே அநேக ஜனங்கள் ஒரு சுத்திகரிப்புக்கு ஆயத்தப்பட யூதா ஏவுகிறார். இதை பின்மாறிய ஜனங்களுக்கு தேவன் வைத்திருக்க நியாயத்தீர்ப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படியாத தேவதூருடைய முடிவு என்ன என்பதை எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசியான இஸ்ரவேலை கர்த்தர் என்ன செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு அதிகாரத்திலே பக்தி விருத்திக்கு ஏதுவான பலவிதமான சத்தியங்கள் மறைவாக புரைந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இப்போ மாம்சம் என்னும்போது உலகம் என்கிற தீத்துவத்திலே ரெண்டாவது இனத்தை பெறுகிறது. ஒன்று உலகம், இரண்டாவது மாமிசம், மூன்றாவது பிசாசு. இதுக்கு அடையாளம் இருக்காதா? அதைத்தான் பார்க்க போகிறோம். யாக்கோபு 1:27. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவரை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. இங்கே உலகம் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். உலகம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். யூதா நிருபத்திலே மாம்சத்தால் கரைபடப் போகிற என்று சொல்லவில்லை, கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும்
வெறுத்து தள்ளுங்கள். பிரைசலார். யோசித்து பாருங்கள், எவ்வளோ கடினமாக இருக்கிறது. அவர் பிசாசின் திருத்துவம் 3, உலகத்தின் திருத்துவம் 3, எல்லாவற்றுக்கும் மேன்மையான மகிமையான மங்கள திருத்துவம் தேவனுடைய திருத்துவம். பிரைசலார். உலகத்தின் திருத்தத்தில் 3வது பகுதி பிசாசு. உலகத்தால் கரைபடக்கூடாது, மாமிசத்தால் கரைபடக்கூடாது, பிசாசினால் கரைபடக்கூடாது. பிரைசலார். யூதா சபையை குறித்து யூதா நிருபத்திலே மாம்சத்தால் கரைபற்றிருக்கிற வஸ்திரத்தையும் பிரைசலார் வெறுத்து தள்ளுங்கள். அப்போ வஸ்திரம் மாம்சத்தால் கரைபட்டிருக்கிறது, உலகத்தால் கரைபட்டிருக்கிறது, பிசாசினால் கரைபட்டிருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களைத்தான் வேதம் சொல்கிறது, அடைக்கப்பட்டவர்களைத்தான் வேதம் சொல்கிறது, பரிசுத்தமாக்கப்பட்டவனுக்குத்தான் யூதா எழுதுகிறார். சரி, பிசாசினால் கரைபட முடியுமா? முடியும். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3. சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். பிரைசலால். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட, இந்த யோசுவா அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். பிரைசலார். இங்கே சகரியா குறிப்பிடும்போது என்ன சொல்கிறார்? யோசுவாவோ வென்றால் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றான். பிசாசினால் கரைபடுத்த போகிற ஒரு காரியம். இவன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான். இவனை எப்படி ஆசாரிய ஊழியத்துக்கு தெரிந்து கொள்ளலாம்? பிரைசலார். ஆலய கட்டுமான பணிக்கு எப்படி தெரிந்து கொள்ளலாம்? இவன் எவ்வளவாய் முறுமுறுத்தான் தெரியுமா? இவன் நியாயப்பிரமாணத்தை அறிந்திருந்தோம். இவன் எவ்வளவாய் பலவீனமாய் இருந்தான். தேவனுடைய காரியத்தில் அசதியாய் இருந்தான். அசதியாய் கர்த்தரை வேலை செய்யணும் சபிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறதே. இவன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான் என்று பிசாசு யோசுவாவை குறித்து குறை சொல்கிறான். பிரைசலார். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனங்களே, நன்றாய் யோசித்து பாருங்கள். ஒரு பிரதான ஆசாரியன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான். பிரைசலார். ஒரு பிரதான ஆசாரியனாகி யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான். அழுக்கு என்பது பாவத்தை குறிக்கிறது. இதை நீங்கள் அறிக்க வேண்டும். பாவம் என்றால் சரீர பிரகாரமான விபச்சாரம், வேசித்தனம் அல்ல. தேவனுடைய காரியத்தில் அசதியாக இருப்பதே பாவம்தான். அல்லேலூயா. உங்களுக்கு புரியும்படியாக சகரியா நமக்கு அருமையான வார்த்தை தருகிறார். அதுதான் நமக்கு இந்த நாட்களில் நமக்கு நிச்சயமாய் உணர்த்தப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. என்ன காரியத்தை குறிப்பிடுகிறார் தெரியுமா? சகரியா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாளிலே பாவத்தையும், நல்லா கேளுங்க, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். பிரைசலார். சகரியா சொன்ன தீர்க்கதரிசனத்தை வல்லமையான வியாக்கியானத்தை பாருங்கள். அந்நாட்களிலே பாவத்தையும் அழுக்கை நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அவர் யோசுவாவினுடைய அடுக்கு வஸ்திரத்தை கடைந்து அந்த தலையில் சுத்தமான பாகை வைக்கும்படி, சிறந்த வஸ்திரங்களை வைக்கும்படி தேவன் சித்தம் கொண்டார். யோசித்து பாருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இப்போது இந்த 3 பேரை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். வேதவசனத்தின்படியாக என்னென்ன காரியத்தை யாரெல்லாம் கரைபட்டிருக்கிறார்கள்,
இது நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. இந்த சுத்திகரிப்பு இல்லாத வாழ்க்கையிலே நாம் சுபிட்சத்தை பார்க்க முடியாது. வேறு நமக்கு சொல்லப்பட்ட காரியங்களில் நம்ம அதிக கவனமாய் நம்மை ஆராய்ந்து பார்ப்பது அவசியமாக இருக்கிறது. யூதாவின் புத்தகத்திலே வாசிக்கிறான் 11ஆம் வசனம். இவர்களுக்கு ஐயோ, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து, இவர்கள் காயினுடைய வழிகளில் நடந்து, பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி, பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி, கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி, கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்கு உள்ளாகி கெட்டு போனார்கள். கெட்டு போனார்கள். பிரைசரார், மாம்சத்தால் கரைபட்டு கெட்டுப்போன 3 ஊழியர்களை பார்க்கிறோம், 3 புருஷர்களை பார்க்கிறோம். பிரைசரார், இது நமக்கு முன்பாக திஷ்டானமாக இருக்கிறது. இது ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. ஒன்று காயின், 2வது பிலேயாம், 3வது கோராகு. இதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஐயோ ஐயோ ஐயோ. 3 விதமான மனுஷர்களுக்கு 3 விதமான ஐயோ. அல்லேலூயா. காயின், பிலேயாம், கோரா. இதே புத்தகத்திலே 3 குறிப்பை கொடுத்திருக்கிறார். ஒன்று காயின். பிரைசரான். அல்லேலூயா. காயின் கெட்டுப்போனான் என்பது யூதாவின் சாட்சி. அல்லேலூயா. பிலேயாம் கெட்டுப்போனான் என்பது யூதாவின் சாட்சி. கேரா கெட்டுப்போனான் என்பது யூதாவின் சாட்சி. 3 பேர் செய்ததும் மரணத்துக்கு ஏதுவான பாவம். இதை நீங்கள் இந்த வருஷத்தின் கடைசியிலே யோசிப்பது அவசியமாக இருக்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதலாக, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதலாக. சில நாள் சென்ற பின்பு, காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். பிரைசலார். ஆதாம் ஏவாள் பெற்றெடுத்த முதல் மகனாகிய காயின் பயிரிட்டு விளைச்சல் வந்து, பிரைசலார், சில நாள் சென்ற பின்பு கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தான். கனம் பண்ணுவதிலே ஆபேலை காட்டிலும் காயின் முந்திக் கொண்டானோ என்று நமக்கு தோன்றும். ஆனால் நன்றாய் கவனிங்க. பிரைசலார், காயினுடைய பலிகளிலே ஒரு சுயநலம் இருந்தது. காயின் பலிகளிலே பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் எதிர்பார்த்தான். கர்த்தர் காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை என்பது நாம் எல்லாருக்கும் தெரிந்த காரியம். என்னவென்று கேட்டால், காயின் நிலத்திலே விதைத்து நீர் பாய்ச்சி அவன் பிரயாசத்தினாலே, அவன் உழைப்பினாலே, கர்த்தருக்கு கஷ்டப்பட்டோம், உழைத்தோம், பிழைத்தோம், கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறோம் என்று சொல்லி உழைப்பை நம்பி, பிழைப்பை நம்பி, அவனுடைய முயற்சியினாலே கிடைக்கிற காணிக்கை என்று கொண்டு வந்தான். பிரைசலார், இந்த காணிக்கையை நான் உழைக்காவிட்டால் கொடுத்திருக்க முடியாதே, நான் பயிர் செய்யாவிட்டால் கொடுத்திருக்க முடியாதே, நான் பண்படுத்தாவிட்டால் கொடுத்திருக்க முடியாதே. பிரைசலார், எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம் என்ற அறிவு அவனுக்கு இல்லை. பிரைசலார், எல்லாம் தேவன் தந்த தோட்டம், தேவன் தந்த காய் கனி என்ற நினைவில்லை. நான் உழைத்தேன். இன்றைக்கு அநேகர் சொல்லுவார்கள், நான் தசமாக கொடுக்கிறேன், நான் ஆண்டவர் எதிர்க்கும் இந்து மார்க்கத்தில் இருந்தேன், இந்து மார்க்கத்திற்கு பின்னாலே பழைய பேரிடே நான் வருமானம் வாங்கி கொண்டிருக்கிறேன். என் ஊழியக்காரர் கடிந்து கொள்கிறார், பழைய பெயரில் வருகிற வருமானம் வேண்டாம் என்றால் நான் எங்கே போவேன்? நான் இன்றைக்கு ஆவிக்குரிய மனுஷனாக இருந்தாலும் பூமிக்குரிய மனுஷனாக இருப்பதனால்தான் அரசாங்கம் எனக்கு வருமானத்தை தருகிறது. பிரைசலான், உன்னை நியாயம் நல்லது தான், ஆனால் கர்த்தருடைய பாதை அருவருப்பானது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டார். பிரைசலான், அரசாங்கம் 55, 58, 60 வருஷம் வரை ஒருவேளை உன்னுடைய அறிவுக்கும் படிப்புக்கும் ஏற்றபடி உனக்கு நன்மையை செய்வார்கள், மாதாந்தம் கூலி கொடுப்பார்கள். ஆனால் மரணபரிதமை நடத்துகிறவர் கர்த்தர். காயின் தன்னுடைய பிரயாசத்தினாலே, அவன் உழைப்பினாலே, அவன் பிழைப்பினாலே, பிரைசலான், அவன் கொண்டு வந்த காணிக்கை
அடுத்தபடியாக வாசிப்போம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் பிரைஸ் தி லார்ட். பாருங்க, தலையீற்று முதல் பிரசவித்தது, முதல் போட்ட கன்றுக்குட்டி, முதல் போட்ட ஆட்டுக்குட்டி. பிரைஸ் தி லார்ட். முதல் கிடைத்த கோழி குஞ்சு. இப்படி அந்த வெட்னரி ஒரு கால்நடையிலே அவன் தன்னுடைய வருத்தத்தை பயன்படுத்தி செய்திருந்தாலும் அதிலே முதலாவது காயினுக்கும் ஆபேலுக்கும் உள்ள வித்தியாசம், முதலாவது கர்த்தரை கனம் பண்ண முதல் தரமானதை கொண்டு வந்தான். அல்லேலூயா. காயின் நிறைய கனி இருந்தது, நிறைய காய் இருந்தது, சிலவற்றை பிரைஸ் தி லார்ட் கொண்டு வந்தான். ஆனால் ஆபேல் முதலாவது. பிரைஸ் தி லார்ட். இது எத்தனை பெரிய ஆச்சரியம். எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்ட காரியம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவசியத்தோடு அதை அவசியமாக சிந்திக்குவதற்கும் நாம் ஆயத்தப்பட வேண்டியதாக இருக்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இயற்கையிலிருந்து வந்தது. எல்லாம் இயற்கை என்று சொல்வது பெரிய தவறு. எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாக இருக்கிற சர்வலோக தேவன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இயற்கை என்ற பதத்தை நாம் பயன்படுத்தவும் கூடாது. அதுக்கு பேர் சிருஷ்டியை சிருஷ்டித்தவர் சிருஷ்டிகராகிய ஜீவனுள்ள தேவன். விசுவாசத்தினாலே உலகத்தை குறித்து எவரையராக்கி சொல்லிவிட்டு முதல் மனுஷனாக விசுவாசின் முதல் மகனாக ஆபேலைத்தான் கூறுகிறார். விசுவாசத்தினாலே ஆபேல் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். நல்ல கவனிங்க. தேவன் சாட்சி கொடுத்தார், நல்லதுதான். ஆனால் ஆபேலுடைய காணிக்கை காயினுடைய காணிக்கை காட்டிலும் மேன்மையான காணிக்கை, முதல் தரமான காணிக்கை, முதல் பிறந்த காணிக்கை. பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு முரடம் கொடுத்தான். அடுத்தபடியாக அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். விசுவாசத்தினாலே காணிக்கை செலுத்தின ஆபேலை கர்த்தர் நீதிமானாய் காண்பித்தார். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆபேலின் காணிக்கை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இதை குறித்து எபிரேயரில் அதிகமாக நாம் வாசிக்கலாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து என்றும் தெரிக்கப்படும் ரத்தமாகிய இயேசு கிறிஸ்து என்றும் அதிக நன்மையான பேசுகிற இயேசு கிறிஸ்து என்றும் ரத்தத்தை குறித்து அங்கே பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆபேல் கொடுக்கப்பட்ட காணிக்கை அது ஜீவனுள்ள காணிக்கை. ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. உயிருள்ள ஆட்டுக்குட்டி, உயிருள்ள மாடு கண்ணுக்குட்டி, உயிருள்ள பறவையின் குஞ்சுகள். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இது ஆபேலுக்கு தெரிந்திருந்தது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பதற்கு அடையாளமாக கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடித்து ரத்தம் சிந்தப்படுவது தேவ சித்தம் என்பதை அறிந்தவனாய் ஆபேலுடைய காணிக்கை ஜீவனுள்ள காணிக்கையாக இருந்தது. அன்பான தேவஜனங்களே, ஏனோ தானோ என்று கொடுக்கிற காணிக்கை. சில பேர் சில குடும்பங்களே போய் ஜெபிக்க போயிருந்தால் சில அந்த காணிக்கை கவர்லை போட்டு பத்திரத்தோடு பைபிள் வைத்து, ஐயா பைபிள் இருக்கிற காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். சில பேர் மளிகை கடைக்காரனத்திலே பணம் கொடுப்பது போல, அரிசி கடையிலே பணம் கொடுப்பது போல பையிலிருந்து எடுத்து படார் என்று நீட்டி ஷடார் என்று காண்பித்து அந்த காணிக்கை கொடுப்பார்கள். அலட்சியம் என்கிறதான் நிலைமை.
தெய்வ பயத்தோடு கொடுக்கிறவர்கள் குறைவானவர்கள். பாருங்கள், இவன் பலி செலுத்தியும் காணிக்கை செலுத்தியும் காயினையும் அங்கீகரிக்கவில்லை, காயினுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. எச்சரிக்கை. உற்சாகத்தோடு நீங்கள் கர்த்தருக்கு இறை செய்ய வேண்டும். உற்சாகமாய் கொடுத்து தான் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். பிரைசலார். இவன் சுயத்தை சார்ந்திருந்தான், மாம்சத்தை சார்ந்திருந்தான், கரைபட்டான். பிரைசலார். கர்த்தர் வெறுத்து தள்ளினார். நன்றாக நீங்கள் சிந்திப்பது அவசியமான காரியமாக இருக்கிறது. காயின் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்ற சத்தியம் தெரிந்தது நல்லது தான். அதை கொடுக்க வேண்டிய பிரகாரம் கொடுக்காததினாலே, முறைப்படி கொடுக்காதனாலே, தேவன் விரும்பத்தக்க அளவுக்கு கொடுக்காதனாலே அவன் அங்கீகரிக்கப்படவில்லை. ஆபேலுடைய காணிக்கையிலே அவன் கொடுத்த மந்தையின் தலையீட்டுகளிலே ஜீவன் இருந்தது. ஜீவனுள்ள காணிக்கையாக இரத்தம் சிந்தனுக்கு ஒப்பனையான காணிக்கையாக கொடுத்தான். ஆபேலையும் அங்கீகரித்தார், அவன் காணிக்கை அங்கீகரித்தார். ஆபேல் தன்னை தாழ்த்தினான், சர்வ அங்கங்களை தகனபடி செய்தான், அதனாலே அங்கீகரிக்கப்பட்டான். பிரைசலார். வாசிங்க, யூதாவில் நன்றாய் சொல்லும்போது அவர் 3 பேரை குறித்து குறிப்பிடுகிறார். அந்த 3 பேரை குறித்து குறிப்பிட்டாலும் முதலாவது வருகிறவர், இவர்களுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து. ஒன்று காயினுடைய வழியில் நடந்து. பாருங்க, அப்போ அங்கே சொல்லப்பட்ட ஜனங்கள், அப்போஸ்தலன் யூதா எழுதப்பட்ட ஜனங்கள் காயினின் வழிகளில் நடக்கிறவர்களாக இருந்தார்கள். பிரைசலார். பெயர் பிரஸ்தாபத்தை எதிர்பார்த்தார்கள், தன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் நினைத்து கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி ஒரு பரிதாப முடிவு தான் வந்தது. காயினுக்கு அடுத்ததாக யாரை குறிப்பிடுகிறார்? பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்து ஓடி. பிரைசலார். பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்து ஓடி. வஞ்சகத்திலே விரைந்து ஓடி. பிலேயாம் நல்ல ஒரு தேவ மனுஷன்தான், நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷன்தான், தேவனுடைய சத்தத்தை கேட்டவன் தான், இரவெல்லாம் ஜெபிக்கிறவன் தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்பட்டது. தேவன் அவனோடு பேசினார். நீ ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கிறவர்கள், நீ சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், நீ ஆசீர்வதிக்கிறதை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமை போல பிலேயாமுக்கு அந்த அளவுக்கு அதிகாரம், அந்த அளவுக்கு ஒரு உரிமையை கொடுத்திருந்தார். ஆவிக்குரிய மனுஷன்தான். மோவாப்பிய ராஜா பாலாக் என்று சொல்கிற மனுஷனுடைய பொருளாசைக்கு இவன் அடிமைப்பட்டான். இன்றைக்கு இது எதை குறிக்கிறது தெரியுமா? ஆவிக்குரிய உணவு செய்கிறார்கள், கடினமாய் ஊழியம் செய்கிறார்கள், கிராமங்களில் ஊழியம் செய்கிறார்கள், காடுகளில் மலைகளில் குகைகளில் போய் ஊழியம் செய்கிறார்கள், கடினமான இடத்திலே கிறிஸ்து இயேசுக்காக ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் செய்துவிட்டு அதுக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். பிரைசலார். எல்லாம் செய்துவிட்டு அதனால் நமக்கு என்ன லாபம்? இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேனே, என்ன கூலி கிடைக்கும், என்ன லாபம் கிடைக்கும், என்ன வருமானம் கிடைக்கும்? விசுவாச மக்களே, இது உங்களுக்கு எச்சரிக்கை. நான் உலகத்தை விட்டு வந்து என் சொந்த குடும்பத்தை விட்டு வந்து விட்டேனே, நான் வீட்டை விட்டு வந்து விட்டேனே, சமுதாயத்தை விட்டு வந்து விட்டேனே, இந்த இயேசுவுக்காக நான் எல்லாவற்றையும் விட்டேனே, எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லுகிற கூட்டங்கள் கடைசி காலத்திலே அதிகமாய் பெருகியிருக்கிறது. அல்லேலூயா. அன்பான தேவஜனங்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒன்றே ஒன்று தான் கிடைக்கும். பரிசுத்த தேவனாகிய பரலோக தேவனுக்கு ஊழியம் செய்யும்போது ஆண்டவர் சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவின் கனம் எப்படிப்பட்ட கனம்? இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிதாவின் கனம் எப்படிப்பட்ட கனம்? இதை நாம்
அறிந்து கொள்ள வேண்டும். அது இம்மைக்குரிய நன்மையும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் முதலாவது பரலோக தேவன் பிரியப்படுகிற ஊழியத்தை செய்து பிதாவின் கணம் அவருடைய சித்தப்படி ஒரு வேலையிலே வரும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். ராஜா கணமனுகிற மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று முதலாய் அறிந்திருந்தான். அக்காசு ராஜாவாலே கணமனுகிற கணத்தை அறிந்திருந்தான். ராஜா கணமனுகிற மனுஷனே அப்படி ஆசீர்வாதமாக இருப்பான் என்றால் பிதா கணமனுகிற மனுஷன் எப்போதும் சகல நன்மைக்குரிய மனுஷனாகத்தான் காணப்படுவான். ஹல்லேலூயா. ஆனால் இந்த பிழையான் நல்ல ஒரு தீர்க்கதரிசி தான். வேதத்திலே வாசிக்கிறோம். கண் திறக்கப்பட்டவன் தான். கர்த்தருடைய வார்த்தை அடுத்து இருந்தது. நான் சேவிக்கிற தேவனுக்கு ஊழியம் செய்வேன். இதை தீர்க்கதரிசி அபிஷேகம் என்ன பரலோகத்தின் கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்வேன் என்று சொல்லி அவருக்காக ஊழியம் செய்யாதபடி பணத்துக்கு அவன் அடிமைப்பட்டபடினால் தேவனை மறந்து பாலாக்கின் போதனையை ஜனங்களுக்குள்ளே சொல்வதற்கு இவன் ஒரு காரணமாக இருந்தான். பாலாக்கின் போதனை பிழையாமல் வந்தது. ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதனாலே நன்றாகத்தான் இருந்தான். அவன் பாடின பாடைக்குள்ள நாம் பாடுகிறோம். மனமாற மாந்தர் அல்ல, பொய் சொல்ல ஒரு மனுபுத்தர் அல்ல, அவர் சொல்லி செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ என்றெல்லாம் பாடுகிறோம். நான் ஒன்று ரகசியத்தை சொல்லட்டுமா? எல்லா தீர்க்கதரிசிகளிலே அநேக தீர்க்கதரிசி ஆவியிலே ஆரம்பித்து மாசை முடிந்து போனார்கள். யோனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். நினிவேக்கு போக வேண்டியவன் தர்சிசு போனான். ஒரு யோனாவினாலே கடலை கொந்தளிப்பு பிரைசலார். ஆனால் தீர்க்கதரிசியை பார்க்க வேண்டாம். தீர்க்கதரிசிக்குள்ளே இருக்கிற தீர்க்கதரிசி தேவனான பரலோகத்தின் தேவனை பாருங்கள். அவருடைய வார்த்தை உண்மை, அவர் சொன்ன வியாக்கியான உண்மை. பிரைசலார். தேவ சமூகத்துக்கு மத்தியிலே இன்றைக்கு அநேகர் கேட்குற கேள்வி, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், பிரைசலார், என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. இதை தேவன் ஒருபோதும் விரும்புகிறல்ல. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து இயேசு மீது நம்பிக்கையுள்ள மனுஷனாக இருந்தால் அவன் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாய் இருப்பான் என்று பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். அல்லேலூயா. அன்பான தேவஜனங்களே, இப்போதும் எப்போதும் உலக நன்மைக்காக, உலக பிரகாரமான வேலைக்காக, உலக ஆசீர்வாதத்துக்காக வீட்டை கட்டி கொடுப்பார்களா, ஒரு கார் வாங்கி கொடுப்பார்களா, ஒரு 2 வீலர் கொடுப்பார்களா, மாதந்தோறும் உதவி செய்வார்களா, அரிசி கோதுமை மாவு கொடுப்பார்களா, அன்றாட போஜனத்துக்கு தேவையை சந்திப்பார்களா, உலகத்தில் செழிப்பாக வாழலாமா என்றெல்லாம் ஆசைப்பட்டு வருகிற கூட்டங்கள் பிணையாமின் கூட்டங்கள். அதை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். பிரைசலார். நாம் கர்த்தரை நம்பி வந்தது நித்திய ஜீவனை அடையத்தான். உலகத்திலே கர்த்தர் 3 வேளை போஷித்தாலும் சரி, என்ன ஆகாரம் கொடுத்தாலும் சரி, எப்படிப்பட்ட நடந்தாலும் சரி, வாழ்கிறவரை வாழ்ந்துவிட்டு அதை பிராணன் தேகத்தை விட்டு பிரியும்போது பரலோகத்துக்கு போக வேண்டும். இந்த நம்பிக்கையோடு வருகிற ஜனங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வதிலே வல்லமையாக இருக்கிறார். பிரைசலார். வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25 முதல். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. 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 மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இவ்வளவு அருமையான வார்த்தைகளை, நல்ல வசனிப்பை
கருகலான வார்த்தையை அற்புதமாய் சொன்ன இயேசுவே அதை பார்த்து பேதுரு கேட்கிறார், இதோ இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றையும் விட்டு, மீன் பிடிக்கிற தொழிலை விட்டு, பறவை விட்டு, வலையை விட்டு, நீ சொன்ன மாத்திரத்தில் குடும்பத்தை விட்டு, சொந்த பந்தத்தை விட்டு, எல்லாவற்றை விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே என்று சொல்ல தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது, இரண்டாவது அண்ணன் தம்பி அக்காள் தங்கை சகோதரியாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே பிரைஸ் தி லார்ட் துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும், துன்பங்களோடு கூட வீடு 100 மடங்கு, சகோதரரையும் துன்பங்களோடு கூட 100 மடங்கு சகோதரிகளையும், துன்பங்களோடு கூட 100 மடங்கு சகோதரர் தாய்களையும், துன்பங்களோடு 100 மடங்கு ஆவிக்குரிய தாயார்களையும், பிள்ளைகளையும், துன்பங்களோடு 100 மடங்கு விசுவாச மக்களையும், நிலங்களையும், துன்பங்களோடு 100 மடங்கு சபைக்குரிய நிலங்களையும், மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று. அப்போ இன்மையில கிடைக்கிற ஆசீர்வாதம் துன்பம் தான், மறுமை தான் நித்திய ஜீவன். பிரைஸ் தி லார்ட். அவரோடு பாடுபட வேண்டும். அவரோடு பாடுபட்டால் தான் அவரோட ஆளுகை. 100 மடங்கு ஆசீர்வாதம் இருந்தாலும் இந்த உலகத்திலே கிறிஸ்து இயேசுக்காய் படுகிற பாடுகள் தான் பாடுகள். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு பயந்திருப்பவருடைய நன்றாயிருப்பார் என்று வேதம் சொல்கிறது. அதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். பிரசங்கின் புத்தகம் 8:12. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன. பிரைஸ் தி லார்ட். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன. தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த பிழையான் கடைசி பரியந்தம் தேவாதி தேவனை சார்ந்து கொள்ளாமல் பாலாக்கை சார்ந்து கொண்டிருந்தான். சாபத்தீடான மோவாப்பின் ராஜாவாகிய பாலாக்கு வெள்ளி பொண்ணு வீடுகளை சார்ந்திருந்தான். பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன? கூலிக்காக செய்த பாவம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் கர்த்தர் விடவே இல்லை. பாலாக்கி சொன்ன வார்த்தைக்கு பிழையாம் போய் இஸ்ரவேலர்களை சபிக்க விடவில்லை. ஆனால் தந்திரமாக என்ன செய்தான் தெரியுமா? இந்த பாலாக்கின் போதனை என்னாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 1-2. இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு பாருங்கள் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி பலிகளை விருந்தும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து போய் மோவாப்பிய தேவர்களுக்கிட்ட பலியை சாப்பிட்டு அந்த தேவர்களை பணிந்து கொண்டு தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். இந்த பாகால் பேயரை பற்றி கொள்ள காரணமாக இருந்தது யார்? இந்த காரண கர்த்தன் பிழையான் தான். பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையான். பிரைஸ் தி லார்ட். இது பழைய ஏற்பாடு காலத்தோடு முடியவில்லை. புதிய ஏற்பாட்டு காலத்திலே பெர்கமு சபையிலே பாலாக் என்கிற போதனை செய்த பிழையான் போதகத்தை கைக்குள் உண்டு. தேத்திரா சபையிலும் உண்டு. இந்த பாலாக்கு போதனை செய்த பிழையாவின் போதனை ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட ஆவிக்குரிய சபைகளிலே ஒரு சபையிலே பிரதானமாய் கிரியை செய்தது, இன்னொரு சபையிலே நிழலாட்டமாய் கிரியை செய்தது. எச்சரிக்கை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும், அதனுடைய வேதனையை குற்றமாட்டார். இது இங்கே நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக ஒரு சின்ன சாட்சியை சொல்கிறேன். கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு முன்பாக
24ஆம் நாள் ஒரு குறிப்பிட்ட தேவை, அதை தேவனிடத்தில் தான் நான் கேட்டிருக்க வேண்டும். கொஞ்சம் அவசரப்பட்டு ஒரு மனுஷனத்தை தொடர்பு கொண்டு, ஐயா பண்டிகை நாள் வருகிறது, எங்களை நினைவுகூருங்கள் என்று சொன்னேன். அந்த தேவ மனுஷன், இந்த பகுதிக்கு எப்போது வருவீர்கள், நீங்கள் வருகிற ஸ்தலம் எங்கே, வருகிற தேதி எங்கே, நிச்சயமாக நான் நன்மை செய்கிறேன் என்று சொன்னார். நான் எதிர்பார்த்தது, நாளைக்கு பண்டிகை நாள், இன்றைக்கு ஏதாவது கர்த்தருக்குள் செய்யுங்கள் என்று சொன்னேன். உடனே ஏதாவது செய்வார் என்று எதிர்பார்த்தேன். அவர், நீங்கள் இந்த பகுதிக்கு வருவதை தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்வதை செய்வேன் என்றார். மனதில் ஒரு அதிருப்தி, அமைதியாக இருந்து விட்டேன். ஆனால் சாயங்காலம் 6 மணிக்கு நான் அவரிடத்தில் என்ன எதிர்பார்த்தேனோ அதைவிட 10 மடங்கு முகமறியாத ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு கேட்பதை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பேதுருக்கு இயேசு கிறிஸ்து சொன்னது அதைவிட ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் மறுபடியும் பிறந்தவர்களாய், ஆவியிலே பிறந்தவர்களாய், அபிஷேகம் பெற்றவர்களாய், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வதற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்களாய், விசுவாசத்தில் பூர்ணமாக்கப்பட்டவர்களாய் கடந்து போகும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையை பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக பகடைக்காயாய் பயன்படுத்தாதே. உன்னை ஆவிக்குரிய ஐஸ்வர்யனாய் கர்த்தர் மாற்றி நினைத்திருக்கிறார். நீ பழைய வாழ்க்கை நினைத்து புதிய வாழ்க்கையாம் ஷியோன் வாழ்க்கையை இழந்து விடாதே. ஒருவேளை போஜனத்துக்காக சேஷபுத்திர பாகத்தை விற்று போட்ட சீர்கட்ட ஏசாவை போல் இராதபடி எச்சரிக்கையாயிரு. பிழையாமை போல அடைக்கப்பட்டு தீர்க்கதரிசி என்று சொல்லி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீ அவனை நம்பி அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆதியில இரவும் பகலும் அவரோடு சஞ்சரித்தாய், இரவும் பகலும் தேவனிடத்தில் ஜெபித்தாய், பாதி ராத்திரை எழுந்திருந்தாய், முதல் சாமத்தில் நோக்கி கூப்பிட்டாய், உன் கருப்பு விதி சும்மா இருக்க ஒட்டவில்லை, நதியளவு கண்ணீர் விட்டாய். எங்கே அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள்? என்ன கிடைக்கும்? பிரைஸ் தி லார்ட். மாடி மேல் மாடி கட்டலாமா? கோபுரத்தின் மேல் கோபுரம் கட்டலாமா? சபையை கட்டுவதற்காக நீ அடைக்கப்பட்டவன், சபையை கட்டுவதற்காக அடைக்கப்பட்டவன், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும்படி அடைக்கப்பட்டவன். சுகபோகியாய் வாழ்வதற்காக கர்த்தர் இந்த மகாபெரிய ரட்சிப்பை உனக்கு தரவில்லை. பிரைஸ் தி லார்ட். பிழையான் தேவனுடைய ஊழியத்துக்காக விரைந்து ஓடிப்போகவில்லை, பாலாக்கின் கூலிக்காக விரைந்து ஓடிப்போன மனுஷனாய் காணப்பட்டான். நடந்தது என்ன? அவன் போதனையை கேட்டவர்களும் மரித்தார்கள். போதனை செய்த பிழையாம் மரித்தான். எச்சரிக்கை, மதிகேடான காரியம் அல்லவா? ஒரு பேச மாட்டாத மிருகம் கழுதையை கொண்டு பிழையாமை திருப்ப தேவ சித்தமாயிருந்தார். இவைகள்லாம் நமக்கு ஒரு சுத்திகரிப்புக்கு அடையாளமாக எச்சரிப்பாக இருக்கிறது. சுத்திகரிப்பு நமக்கு ஒரு எச்சரிப்பு. அந்த எச்சரிப்பு இல்லை என்றால், சுத்திகரிப்பு இல்லை என்றால் அகால பாதாளத்திலே கடந்து செல்வது திண்ணம். சிந்தித்து பார். எவ்வளவோ காரியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். வஸ்திரம், என்ன வஸ்திரம்? ஆவிக்குரிய வஸ்திரம் கரைபட்டு விட்டது. பிரைஸ் தி லார்ட். காயினின் ஆவிக்குரிய வஸ்திரம் மாம்ச வஸ்திரமாய் மாறிவிட்டது. பிழையாமல் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வஸ்திரம் இன்றைக்கு மீதியானாலே கொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் தேவனோடு சஞ்சரித்த நீதிமானாகி நோவா திராட்சை ரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தாலும் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டபடினாலே அவனை மன்னித்தார். அந்த துன்மார்க்கத்துக்கு காரணமாய் இருந்த இளையகுமார காமின் மூலமாய் ஒரு சாபத்தீடான சந்ததி, கானானிய சந்ததி வந்தது. மறந்து விடாதே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் புரிகிறது? மூன்றாவது காரியம், யூதாவிலே யாரை சொல்லுகிறார்? கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்கு உள்ளாகி கோரா எதிர்த்து பேசின பாவம். எச்சரிக்கை, எதிர்த்து பேசின பாவம். மோசே நாட்களிலே தேவனுடைய அப்போஸ்தலனாக
பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிரதானமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனுஷன்தான் மோசே. பிரைசலார். ஆனால் கோராயார் என்னாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதலாக, லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் ஷேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. லேவியின் வம்சத்தில் வந்தவனாய் காணப்பட்ட அந்த கோராகவை குறித்து தொடர்ந்து வாசிக்கிறான். இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடும் கூட, பிரைஸ் தி லார்ட், 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி, பிரைஸ் தி லார்ட், 250 பேருக்கு இவன் தான் ஒரு கேங் லீடர். மோசேக்கு விதமாக எழும்புகிறான். மோசேனுடைய அந்த ஸ்தானத்தை விரும்புகிறான். அந்த பதவியை எதிர்பார்க்கிறான். கர்த்தரால் அபிஷேகம் எனப்பட்ட மனுஷன் மோசே என்பதை அறியாதபடி தான் அந்த லீடர்ஷிப்பை விரும்பினான். அதாவது தலைமைத்துவத்தை விரும்பினான். என்ன எடுத்து பேசுகிறான் கீழே? மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். கர்த்தர் அவர் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். பிரைஸ் தி லார்ட். அநேக சபைகளிலே பிரைஸ் தி லார்ட் இப்படி சொல்வார்கள். என்ன தீர்க்கதரிசி ஜான்முத்து அவர்களே, சுத்திகரிப்பு என்று சொல்கிறீர்களே, சுத்திகரிப்பிலே ஒரு பிரதானமான ஒரு தலைமைத்துவமுக்கு இருக்கிறதாக நாங்கள் அறிந்தோமே. தினசரி சுத்திகரிக்கப்படணுமா? சபையார் எல்லாரும் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் தானே? எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்கள் தானே? எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் தானே? எல்லாரும் அபிஷேகம் பெற்றவர்கள் தானே? இவங்களுக்கு எதற்காக சுத்திகரிப்பு எங்களுக்கு வேண்டாம். எழுப்புது கூட்டமாக பேசலாம். உங்கள்ட்ட இருக்கிற தீர்க்க தரிசன ஊழியமாக தாராளமாக நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆவிக்குரிய ஆழமான சத்தியமாக அதையும் கேட்கிறோம். சுத்திகரிப்பை மையமாக வைத்த எந்த சத்தியமும் எங்கள் சபையில் வேண்டாம். எவ்வளோ பேர் சொன்னார்கள், ஏன் மிஞ்சி போகிறீர்கள், ஏன் மிஞ்சிய நீதிமானாக இருக்கிறீர்கள், சபை சுத்திகரிக்கப்பட வேண்டுமா? அநேக அகியத்துவ பேர் சொல்வார்கள், சபை சுத்திகரிக்கப்பட்டு முடிந்துவிட்டது. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்மஸ் வருது, வெள்ளை அடிக்கிறோம். வீட்டை 4 சுவரையும் வெள்ளை அடித்துருவோம். வருகிற போகிற ஜனங்கள், இந்த வீடு வெள்ளை அடிக்கப்பட்ட வீடு வெள்ளை அடிக்கப்பட்ட வீடு தான். வீட்டுக்குள் இருக்கிறவர்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறார்களே. ஜப வீடாக இருக்க வேண்டிய இருதயம் கல்லர் கொகையாக இருக்கிறதே. அவருடைய இருப்பு ஆயுத மழுங்களாக இருக்கிறதே. இப்படி பேசி ஒரு சில ஊழியக்காரர், நான் என் சபையை பரலோகம் கொண்டு போய் விடுவேன், என் போதனை கேட்கிறவர்கள் நிச்சயமாய் பரலோகம் போய் சேருவார்கள். இன்றைக்கு அந்த சபையில் ஒரு நபர் கூட விசுவாசியாக இல்லை. சுத்திகரிப்பு வேண்டியதில்லை. ஒரு முறை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டுவிட்டோம். அந்த கழுவப்பட்ட சுத்திகரிப்பு மரணம் வரை நமக்கு தாக்கு பிடிக்கும். அந்த கழுவப்பட்ட சுத்திகரிப்பு பரலோகம் வரை நம்மை கொண்டு செல்லும். 1990 ரட்சிக்கப்பட்ட 2020 ரட்சிக்கப்பட்ட நாளிலே உனக்கு கிடைக்கப்பட்ட இந்த சுத்திகரிப்பு 2020 ஆனாலும் சரி, 2050 ஆனாலும் சரி, அது போதும். உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பிரைஸ் தி லார்ட். தேசித்தனம், பச்சாரம் எல்லாத்தையும் செய்து கொண்டு சுத்திகரிப்பு தேவையில்லை என்று சொல்லிக்கொண்டு தேவசபையிலே சபையை சுத்திகரித்து பரலோகராத்துக்கு ஆயத்தப்படுறதை விட்டுவிட்டு நான் தான் சுத்திகரிக்கப்பட்டேனே, எதுக்கு திடீர்னு அந்த கேள்வி கேட்குறீங்க? பழைய கேள்வியை கேட்குறீங்களே. ஒரு தடவை இல்லை, 9,000 ரூபாய் கேட்பேன்.
நீ உயிரோடு இருக்கிற வரை கேட்பேன். இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதத்தை செய்வேன். இவன் தான் கோராகி நாவி உள்ளவன். போன மாதம் நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணி அதை சுத்திகரிப்பு பெற்றுக்கொண்டனே. போன மாதம் ஜெபம் பண்ண சுத்திகரிப்பு பெற்றுக்கொண்ட, போன மாதம் இந்த மாதம் வர அந்த பாவம் குறுக்கிட்டதா இல்லை என்று தைரியமாக சொல்ல முடியுமா? மாய்மாலக்காரனே, தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவனுக்குத்தான் இறக்கம். அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறவனுக்கு இறக்கம் கிடையாது. அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறாய் என்றால் நீ விட்டு விட என்ற அர்த்தம். விட்டு விட்டால் அடுத்தால புதிய காரியங்களுக்கான சுத்திகரிப்பு. இந்த கோராக மோசையை காட்டிலும் தன்னை உயர்த்தி காண்பிக்க ஆரம்பித்தான். மிரியாம் மோசையை கொண்டு தான் பேசினாரா, எங்களை கொண்டு பேசவில்லையா? ஆரோன் இப்படி கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரை விரோதமாக பேசுவது. நான் இவரை படித்திருக்கிறேனே, எங்கள் பாஸ்டர் படிக்கலையே, அவருக்கா இந்த அழைப்பு, அவருக்கா இந்த வரங்கள். உன் படிப்பு சாதிக்காததை, பாஸ்டருடைய கவனமில்லாத இருதயம் பரலோகத்தின் தேவனை நேசிக்க வைக்கும். இப்படி சிந்திக்க ஆரம்பித்தாலே நீ அவுட். உன் படிப்பு உன் பட்டத்தை விட பால் மறந்த குழந்தையை போல இருக்கின்ற பரிசுத்தவானுடைய ஆவிகளை பார்த்து தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். தேவஜனமே எச்சரிப்பு. என்ன நடக்கிறது கீழே படிங்க. மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான். பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம்மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். பிரைஸ் தி லார்ட். எவனை தெரிந்து கொண்டாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். ஆவிக்குரிய ஊழியங்கள், ஆவிக்குரிய விசுவாச மக்கள் எல்லாவற்றையும் நம்ம ஞானமாய் நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். வாசிங்க. ஒன்று செய்யுங்கள் கோராகின் கூட்டத்தார்களே நீங்கள் எல்லாரும் தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு, நீங்கள் 250 பேரும் தூப கலசை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூப வர்க்கம் இடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாய் இருப்பான். பிரைஸ் தி லார்ட். இங்கே ஒரு நல்ல குறிப்பு. எவனை கர்த்தர் தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தனாக இருப்பான். பிரைஸ் தி லார்ட். எவனை கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ அவன் பரிசுத்தவனாக இருப்பான். லேவியின் புத்திரராகிய நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் என்றான். மோசேயினுடைய அமைப்பு, அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன், இதை பார்த்து ஏற்றுக்கொள்ள முடியாத கோராகு தன்னை உயர்த்துவதற்காக ஒரு 250 பேரை தெரிந்து கொள்கிறான். தேவ சித்தமில்லாத மனிதர்களை தேவன் ஒருபோதும் அவருடைய ஊழியத்துக்காக தெரிந்து கொள்ள மாட்டார். உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் பாருங்கள். இது அவசியமான ஒரு வார்த்தை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய ஊழியத்தில் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம். இதை நாம் சிந்தித்து பேசுவதற்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. பிரைஸ் தி லார்ட். மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். இங்கே அழைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எபிரேயர் ஆசிரியர் நமக்கு வலியுறுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். நான் அதைவிட உங்களுக்கு ஒருபடி சொல்கிறேன். அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். பிரைஸ் தி லார்ட். மோசே அழைக்கப்பட்ட ஊழியக்காரனாக அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரன். பிரைஸ் தி லார்ட். வேதத்திலே
கர்த்தர் அநேக பரிசுத்தவான்களை தெரிந்து கொண்டார். உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அழைக்கப்படவில்லை. அழைக்கப்பட்ட கூட்டத்தில் இருந்தால் ஆசீர்வாதம் கிடையாது. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தேன் என்று சொல்லி சுவிசேஷன் யோவான் மூலமாய் சொல்கிறார். அவர் தெரிந்து கொண்டப்பட்டவன் எப்படி இருப்பான், அழைக்கப்பட்டவன் எப்படி இருப்பான்? ஆகாய் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, செருபாபேல் என்னும் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று, பிரைஸ் தி லார்ட், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லு என்றார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானா ஆரோன் அழைக்கப்பட்டவன், செருபாபேல் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆரோனை காட்டிலும் செருபாபேல் மேன்மையானவனா? 2 பேருமே மேன்மையானவர்கள் தான். ஆனால் ஆரோன் மோசே மலை உச்சிலிருந்து திரும்பி வர தாமதிக்கும் போது அவன் செய்த காரியங்கள் என்ன என்பதை நீங்கள் ஆகமத்து புத்தகத்தை வாசிப்பீர்கள். ஒரு கன்றுக்குட்டி எடுத்து வந்து பொன்னினால் செய்யப்பட்ட அந்த ஜந்துவை கொண்டு நீயே என்னுடைய எகிப்திலிருந்து மீட்டு வந்த தெய்வம் என்று சொல்லி ஆசரிக்க ஆரம்பித்தார்கள். இது உங்கள் நினைவுக்காக நான் சொல்லுகிறேன். இது இடர்களுக்கு எதுவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அழைக்கப்பட்ட ஆரோன் தான், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட செருபாபேலாக இருக்க வேண்டும். இங்கே வேதத்திலே வாசித்தபடியாக என்னாகும் புத்தகத்திலே அங்கே ஒரு சேலஞ்ச் வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 16:7. நாளைக்கு அவைகள் அக்கினி போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூபவர்க்கம் விடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ, பிரைஸ் தி லார்ட், அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாயிருப்பான். லேவியின் புத்திரராகிய நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் என்றான். பிரைஸ் தி லார்ட். ஒரு சேலஞ்ச். கர்மேல் பர்வதத்திலே திஸ்பியனாகிய எலியாவும் ஏசபேல் தீர்க்கதரிசிகள், தோப்பு விக்கிரகத்து தீர்க்கதரிசிகள், பாகால் தீர்க்கதரிசிகள், இப்படி புதமரசு தீர்க்கதரிசிகளுக்கும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரு சேலஞ்ச். இந்த இன்டர்வியூவிலே கர்த்தருடைய காரியத்தை குறித்து நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள். அல்லேலூயா. தேவன் உன்னை ஒரு இடத்துல வைத்திருக்கிறார் என்றால் அவர் உயர்த்துகிற வரை நீ அடங்கியிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அவர் உயர்த்துகிற வரை அப்பா மகனாக இருக்கட்டும், தகப்பனுடைய காலங்கள் இருக்கிற வரை தகப்பனுக்கு மகன் உடன் ஊழியக்காரனாக இருக்க வேண்டும், உதவி ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். உடன் ஊழியக்காரனாக இருக்க வேண்டும், உதவி ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். காலத்துக்கு முன்னே நீங்கள் முந்திக் கொள்வதை தேவன் ஒருபோதும் எதிர்பார்க்கிறவர் அல்ல. அல்லேலூயா. வேதத்திலே அதுக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சி உண்டு. அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி யாத்திராகமம். இங்கே சொல்லப்பட்ட இந்த வார்த்தை ஆவிக்குரிய மகமாய் வளர்ந்து வருகிற உங்களுக்கு இது ஒரு அனுகூலமான ஆதாரமாக இருக்கும். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 10-11. ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடாரவாசல் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் கூடாரவாசலில் பணிந்து கொண்டார்கள். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய பிரைஸ் தி லார்ட். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவன் பணிவிடைக்காரன் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். பிரைஸ் தி லார்ட். மோசேயின் காலங்கள் இருக்கிற வரை நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆனால் வாசித்த இந்த கோராக அப்படி அல்ல. தலைமைத்துவத்தை மோசேயை காட்டிலும் மேன்மையான ஒரு ஸ்தானத்தை அடைய வேண்டும்.
அது அழைப்பு எப்படிப்பட்டது, அதுக்கு என்ன செய்ய வேண்டும், அந்த பிரமாணத்தை அறியாதவனாய் எதிர்த்து நின்றான். அல்லேலூயா. அந்த எண்ணாகம் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் சமயம் இருக்கும்போது முழுமையாய் நிறுத்தி நிதானமாய் வாசித்து பாருங்கள். அல்லேலூயா. வாசிங்க. எண்ணாகமும் 16:26 முதல். அவன் சபையாரை நோக்கி இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் இந்த துஷ்ட மனிதனுடைய சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகள் ஒன்றையும் தொடாதிருங்கள் என்றான். அப்படியே அவர்கள் கோராகு தாத்தான் அபிராம் என்பவருடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போனார்கள். தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெண் சாதிகள் பிள்ளைகள் குழந்தைகளோடும் தங்கள் கூடார வாசலில் நின்றார்கள். அப்பொழுது மோசே இந்த கிரியைகளை எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதனாலே அறிவீர்கள் என்றால் சகல மனிதரும் சாகிறபடி செத்து சகல மனிதருக்கு நேரிடுவது போல இவர்களுக்கு நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை என்னை அவமதிக்கவில்லை, என்னை அழைத்த கர்த்தரை அவமதிப்பாள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் வீடுகளையும் கோராகு கூறிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களை விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். பயமா இருக்கு. இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். கோரா எதிர்த்து பேசினாலே கோரா கெட்டு போனான். அவனுடைய மாம்சம் மேட்டிமை சிந்தித்தது. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இது அநேகருக்கு எச்சரிக்கை என்றது. கீழ்படிங்க. அவர்களை சுற்றிலும் இருந்த இஸ்ரவேலர் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமி நம்மையும் விழுங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்கள். அக்கினி கர்த்தருடைய சனிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. கோராகின் சேனைகள் 250 பேரையும் என்ன செய்தது? அக்கினி பட்சித்து போட்டது. அபிஷேகத்தோடு விளையாடாதீங்க, பரிசுத்த ஆவியோடு விளையாடாதீங்க. தேவபக்தி உள்ளவன் என்று சொன்னால் சிறுவர் அறையப்பட்ட சுபாவங்கள் அவசியம் வேணும். வேறு மனுஷனாய் மாறியாக வேண்டும். தேவனுடைய அபிஷேகத்தோடு நிறைந்திருக்க வேண்டும். நல்ல மூடு இருந்ததுன்னா எல்லாத்தையும் நன்மையாய் செய்வேன். எனக்குள்ள டென்ஷன் வந்துட்டுனா அப்படியே தலைகுப்பற முகங்குப்பற மாறி விடுவேன். இதெல்லாம் கர்த்தரால் அங்கீகரிக்க முடியாத காரியம். வேதம் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமா? லேவியராகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1, 2, 3. பின்பு ஆரோனின் குமாரராகிய பாருங்க, இதுக்கு ஆரோன் போல் அழைக்கப்பட்ட தேவ மனுஷராக இருந்தாலும் நல்லா கவனிக்கணும். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தூபகலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூபவர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. யாரு? ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியூவும். அருமையான பெரியவர்களே, நீங்கள் ஆவிக்குரிய விசுவாசியாக இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்க? அருமையான பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் உங்களைப் போல் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறாரா?
அருமையான தலைமைத்துவ ஊழியர்களே, நீங்கள் பக்தியாக இருக்கலாம், பரிசுத்தமாக இருக்கலாம், தரிசனத்தோடு ஊழியம் செய்யலாம், அர்ப்பணிப்போடு ஊழியம் செய்யலாம். ஆனால் உங்கள் பிள்ளைகளை அந்த பாதையை நடத்துகிறீர்களா? உங்கள் பிள்ளைகள் சோரம் போவதற்கு யார் காரணம்? உங்கள் பிள்ளைகள் வேத வஸ்திரத்தை விலகி போவதற்கு யார் காரணம்? பிரைசலா காயினாய், பிரேயாமாய், கோராகாய் நம்முடைய சபை மாறாதபடி அப்படிப்பட்ட மாம்சமான சிந்தனை உடையவர்கள் அந்த மாம்சத்தை கரைபெற்றிருக்கிற அவருடைய ஆவிக்குரிய வஸ்திரத்தை வெறுத்து தள்ள வேண்டும் என்று யூதா எழுதுகிறார். பிரைசலான். ஆனால் அப்படிப்பட்ட நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் சகரியா 3 யோசுவாவை பார்த்தோம். அழுக்கு வஸ்திரம் குறித்த யோசுவாவை குறித்து தேவனுடைய காரியம் என்ன? வாசிப்போம். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தார். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை பிரைசலாட். இன்றைக்கு உங்கள் முடிவிலே இந்த சுத்திகரிப்புக்கு சுபிட்சமான முடிவை தர விரும்புகிறேன். இந்த அழுக்கு வஸ்திரம் தரித்து கொண்ட இந்த யோசுவாவினுடைய வஸ்திரத்தை இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். சிறந்த வஸ்திரத்தை, அக்கிரமத்தின் வஸ்திரத்தை நீக்கி, அழுக்கு வஸ்திரத்தை நீக்கி சிறந்த வஸ்திரத்தை தரிப்பித்தேன் என்றார். இதான் சுத்திகரிப்பு. இந்த சுத்திகரிப்புக்கு சந்தோஷப்படுவதற்கு முன்பாக எச்சரிப்படைய வேண்டும் என்று விரும்புகிறேன். காயின், பிரயாம், கோராகு. பிரைசலார். காயின் சுயநமறினார். பிரைசலார். பிரயாம் ஆவிக்குரிய மனுஷன் பாலாக்கு அடிமைப்பட்டு தேவனுடைய அபிஷேகத்தை, தேவனுடைய சித்தத்தை பாலாக்கு முன்பாக அது விற்றுப்பட்டவனாய் காணப்பட்டான். கோரா கர்த்தர் உயர்த்துகிற வேலை வீரரை காத்திருக்க முடியாமல் மோசேக்கு உதவமாய் எதிர்த்து பேசினாலே பூமி தன் வாயை திறந்து பிளந்து உயிரோடு விளங்கியதை பார்க்கிறோம். இவையெல்லாம் எச்சரிக்கை. ஆனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த யோசுவா, இவன் பழைய ஏற்பாட்டு கால யோசுவா அல்ல, இவன் நூனின் குமாரனாய் யோசுவா அல்ல, இவன் யோசதாக்கின் குமாரன் யோசுவான். பிரைசலாத். அரசாண்ட ராஜாவாகிய தரி அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சதாக்கின் குமாரனாகிய பிரதான ஆசாரியனுக்கு உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கு உண்டாகி. போதும். ஏன் இதை நான் வாசிக்க சொன்னேன் என்றால், இந்த யோசுவா நூனின் குமாரனாகிய யோசுவா அல்ல, கோத்திர பிதாக்கள் வருகிற யோசுவா அல்ல, இந்த யோசுவா பிரதான ஆசாரனாகிய யோத்சதாக்கின் குமாரன். அல்லேலூயா. இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆனால் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டபடினாலே அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை முற்றிலுமாய் களைந்து இவனுக்கு சுத்தமான வஸ்திரத்தை தெரியுங்கள். கீழே அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். சுத்தமான பாகை வைப்பார்கள். அப்பொழுது சுத்தமான பாகை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். போதும். அவருடைய அழுக்கு வஸ்திரத்தை மாறுகிறது, சுத்தமான வஸ்திரம் கிடைக்கிறது. பிரைசலார். சுத்திகரிக்கப்பட்டால்தான் கடைசி பரியந்தம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்திலே நம்முடைய இருதயத்தை செலுத்த முடியும். சுத்திகரிப்பு என்பது ஒரு சந்தோஷமான விஷயம் என்றாலும் எச்சரிக்கை. சுத்திகரிக்கக்கூடிய அளவுக்கு அசுசிகள் இல்லாது நாம் காணப்பட வேண்டும். சுத்திகரிக்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான கீழான கிரிகள் இல்லாததை காணப்பட வேண்டும். பிரைசலார். பரிசுத்தமாகிறதை தேவயத்தோடு பூர்ணப்படுத்தணும். கடைசியாய் ஒரு வசனத்தை முடிப்போம். 2 Corinthians 7:1. இந்த வசனத்தோடு நான் நிறைவு செய்கிறேன். நன்றாய் சிந்தித்து பாருங்கள். வருஷத்துக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள்.
எந்தெந்த காரியத்தில் குறைலாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசி நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தமாகுதல் தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். மாம்சத்தால் கரைபற்றிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் யூதா சொல்லுகிறார். அதுக்கு அடையாளமாக காயின், பிலேயாம், கோராகு 3 பேரை பார்த்தோம். இன்னும் அநேகரை பார்க்கலாம். நோவாவுக்குள்ள அந்த பட்டியல் சேரலாம். ஆனாலும் கூட கெட்டுப்போன 3 பேரை கர்த்தர் கிடைப்படுத்தியிருக்கிறார். நோவா தேவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மனுஷன். இந்த வருஷத்தில் நாம் எப்படி இருந்தோம்? இந்த கொள்ளை நோய் கொரோனா சம்பவிக்கும் போது நீங்கள் காயினை போல சுய இச்சையில் நடந்திடலாம். இஷ்டப்படி விடப்பட்ட காட்டு கழுதையாய் தாறுமாறாய் விடுகிற பெண் ஒட்டகத்தை போல் வாழ்ந்தீர்களா? யோசித்து பாருங்கள். பணத்துக்காக ஆவிக்குரிய அபிஷேகத்தை இழந்து விட்டீர்களா? பணத்துக்காக பொருளுக்காக ஊழியத்தை விட்டுவிட்டு உலக நன்மைக்காய் போனீர்களா? கார் வாங்குவது, கார் விற்பது, ரியல் எஸ்டேட், எக்ஸ்போர்ட்டட் இம்போர்ட்டட், இப்படி பிழைப்புக்கு அடுத்த அள்ளில் சிக்கிக் கொண்டீர்களா? வேண்டாமே, தேவன் அதை விரும்பவில்லையே. கோராகு சபையிலே முன்னிலையை எதிர்பார்த்தான், தலைமைத்துவத்தை எதிர்பார்த்தான். மோஷே அற்பமாய் நின்னான். உன்னுடைய ஊழியக்காரர் படித்தவரோ படிக்காதவரோ, பட்டம் பெற்றவரோ சட்டம் பெற்றவரோ, ஆவிக்குரிய பிரகாரமாய் தேவனோடு நடக்கிற ஏனோக்காய் இருந்தால், நீ யாராக இருந்தாலும் அவர் கீழாக இருந்ததான் நீ வசனத்திலே வளர வேண்டும். அதான் தேவனுடைய நியமனம். மிஞ்சி பேசாதே. உன் ஜனத்தின் அதிபதிக்கு மிஞ்சி பேசாதே. சபை ஸ்தானாதிபதிக்கு மிஞ்சி பேசாதே. ஒரு சீனியர் பாஸ்டருக்கு மிந்தி பேசாதே. உடன் ஊழியக்காரனே, உதவி ஊழியக்காரனே, உடன் விசுவாசியே, உதவி விசுவாசியே, கர்த்தர் கொடுக்கிற ஊழியக்காரனுக்கு மரணபரியந்த நீ கீழ்ப்படிய வேண்டும். மோசேக்கு முன்பாக யோசுவா ஆசீர்வதிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதபடி அங்கே தங்கியிருந்தான்னு பார்க்கிறோம். இவைகள்லாம் நமக்கு எச்சரிப்பு. இதுக்கு தேவை ஒரு சுத்திகரிப்பு நமக்கு எச்சரிப்பு. நல்ல பிதாவை நாங்கள் துதிக்கிறோம். அந்த வசனத்தை கொண்டு ஜனங்கள் எல்லோருத்தனை பேசும். அநேக வருஷத்தின் கடைசியிலே வந்திருக்கிறார்கள். நாங்கள் காயினை போல சுய பிரஸ்தாபத்துக்காக எங்களை நாங்களே மேன்மைப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்து மத்தியிலே நாங்கள் மிஞ்சி போனோம். அது மெய். எங்களை மண்ணையும் கழுவும் சுத்திகரியும். அடுத்தபடியாக ஆவிக்குரிய தீர்க்கதரிசியாக இந்த பிணையாம் மோவாபின் ராஜா பாலாக்குக்கு அடிமைப்பட்டு வெள்ளி பொன் வீடுக்கு ஆசைப்பட்டு அபிஷேகத்தை நஷ்டப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு ஏற்றமானான். எந்த நிலை வந்தாலும் கிறிஸ்தியங்களுக்கு ஜீவன், ஷாவிகளுக்கு ஆதாயம் என்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்பியிருப்போம். உலகத்தின் அதிபதி கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்காக சேஷபுத்திர பாகத்தை விற்று போடாதபடி, சீர்கட்ட ஏசாவை பொல்லாதபடி எங்களை கழுவும் சுத்திகரியும். நாங்கள் சோரம் போனது மெய். எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. அந்தபடியே கர்த்தர் எங்களை வைத்திருக்கிற காலம் வரை ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி பலத்தகன் அடங்கிரு என்று சொல்லியிருக்கிறது. அந்த வார்த்தைப்படி நாங்கள் அடங்கியிருக்க ஒப்புக் கொடுக்கிறோம். தயவாய் இரங்கள். நாங்கள் எதிர்த்து பேசாதபடி, என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே ஊழியக்காரனுக்கு உதமாக வாக்குவாதம் பண்ணாதபடி, சபைக்கு முன்பாக நாங்கள் ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, வீதிகளை சத்தத்தை கேட்க பண்ணாதபடி அடங்கி ஒடுங்கி கீழ்ப்படிந்திருக்க உதவி செய்யும். எச்சரிப்பின் வார்த்தையை கொடுத்தீர். அதற்கு சுத்திகரிப்புக்காக யோசுவாவை காண்பித்தீர். பிரதான யோசுவா அழுக்கு வசனம் தரித்திருந்தாலும் அவனை சுத்திகரித்து சிறந்த வசத்தை தரித்து எங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாரும். நீதியின் சாதனை தரிப்பிக்க உதவி செய்யும். தொடர்ந்து மகிமைப்படும். துதிகனமே கேசும் இல்லாட்டி இயேசுக்கு சுஞ்சபத்தை அவர்களுக்கும் ஜெபங்களும் பெறாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழு உள்ளமே பரிசுநாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல வார்த்தை மறவாதே. ஆமேன். கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேற்றவனுடைய அன்னுணைக்கு சிநேகிதமும் சமாதானம் சந்தோஷமும் இன்றும் என்றும் என்றென்றும் ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு வரியவரேந்தமும் மருந்தோன்றி பூங்கொத்து கொத்துமல்லி மன்னா நிகழ்ச்சியை கேட்கிற எல்லா பரிசுத்தமான தேவ மனுஷரோடும் விசுவாசிகளோடும் சதாக்காலம் தங்கி தாவதிப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.